நல்லபடியா அதாவது இன்னைக்கு நம்ம சகோதரி தத்தோ அம்பிகாவை அவளோட எதிர்பார்க்கிறோம். தத்தோ அம்பிகா யாரு? தத்தோ அம்பிகா யாரு? அவங்க என்ன இந்த நாட்டுக்கு செஞ்சாங்க? என்ன இந்த நாட்டுக்கு செஞ்சாங்க? அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு உலக நாட்டில் குறிப்பா அமெரிக்கால கூப்பிட்டு அவருக்கு அதிகாரம், அதாவது அந்த நாட்டு அதிகாரத்துல அவருக்கு உயர்ந்த பதவி கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எதுக்கு தத்தோ அம்பிகாவுக்கு கொடுத்தாங்க? அவங்க பிரச்சனையில இருந்தனால கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க பிரச்சனையில இருந்தனால கொடுக்கல. அதாவது இந்த நாட்டுல 68 அமைப்புகள் அவங்களுக்கு பின்னால இருக்கு. 1987 இந்த நாட்டுல அம்னோ தேர்தல் நடந்துச்சு. 1987 இந்த நாட்டுல அம்னோ தேர்தல் நடந்துச்சு. அந்த அம்னோ தேர்தல்ல 22 வருஷமா ஆட்டி படைச்ச மகா திமிரு, 22 வருஷமா ஆட்டி படைச்ச மகா திமிரு இந்த நாட்டுல ஆட்சி பீடத்தில் இருந்தான். அப்ப 87 நடந்த அம்னோ தேர்தல் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி துன் அப்பாஸ் சாலே உயர்ந்த நீதிபதி அவர் தீர்ப்பு கொடுத்தாரு. ஏன் அம்னோ செல்லுபடி ஆகாதுன்னா, வெள்ளிக்கிழமைய சாமி கும்பிட அனுப்பி விட்டுட்டு இந்த மகா திமிரு கொஞ்சம் ஓட்டு அள்ளி போட்டுக்கிட்டான். அது நீதிமன்றத்தில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ப்ரூஃப் ஆனோட அந்த கேஸ், அதாவது அந்த கேஸ்ல அம்னோ செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்ப உயர்ந்த நீதிபதி துன் அப்பாஸ் சாலே அவரோட இருந்த 4 பெஞ்ச் நீதிபதிகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல இந்த மகாதீர் அவங்களை வெளியாக்கின பிறகு அவங்களுக்கு வாதாடுறது தான் இந்த தோழி தத்தோ அம்பிகா. வாதாடி கடைசியா அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப அது இந்த நாட்டுல அதாவது இந்த நாட்டுல அவளோட எதிர்பார்த்த ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே மலேசியாவில் இருக்கிற இரும்பு